அவசரப்பட்டு இந்த முடிவு எடுத்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரி தாங்க தோணுச்சு. ஏன்னா டிராக்டர் வரலன்னு சொல்லிவிட்டு நம்ம மம்முட்டியாலேயே வயலை ஃபுல்லாக கொத்திடலான்னு ஒரு வேகத்தில் வந்து நம்ம கொத்த ஆரம்பிச்சிட்டோம். 2வது நாள் கொத்திக்கிட்டு இருக்குங்க. நம்மளால் பார்த்திங்கன்னா ஒரு 60% 2வது நாள் கொத்தி முடிக்க முடிஞ்சுது. ஓரளவு முடிச்சிடலான்னு ட்ரை பண்ணி பார்த்தேன், முடிக்க முடியல. நம்ம மொத்தம் 4 நாள் வேலை செஞ்சால் மட்டும்தான் வயல் ஃபுல்லாக கொத்த முடியுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா வயலில் ஈரப்பதங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. இது இப்படியே விட்டால் சரி வராதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கரணைகள் வந்து வெட்ட ஆரம்பிச்சிட்டோம், வந்து விதை கரணைகளை. ஏன்னா நமக்கு வந்து ஈரப்பதம் ரொம்ப முக்கியம். வேலி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. கம்பி வேலியெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். அதையும் கையோடு போட்டு விட்டுறலாம், எல்லாமே பிளான் பண்ணி வச்சுருக்கேன். பார்க்கலாம். ஒரு 60% முடிச்சுட்டு நம்ம வந்து ஊன ஆரம்பிச்சிட்டோம். இடையில இந்த மாதிரிலாம் பண்ணுவோம், யாரும் கண்டுக்க வேணாம். இதாங்க நம்மளோட ஃபைனலாக 2 நாளில் நம்மளால் கொத்த முடிஞ்ச அளவுக்கு. அப்பப்போ நானும் திரும்பி பார்த்துக்கிட்டு இந்தளவுக்கு பண்ணிட்டேன்டா அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். உங்களுக்கும் இந்த மாதிரி விதைக்கரணைகள், ஜிஞ்சுவா, மல்பெரி, வேலி மசால் போன்ற கால்நடைகளுக்கு தேவையான அனைத்து விதைக்கரணைகளும் தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக நம்ம பேஜில் காலையில் மெசேஜ் பண்ணுங்கள். நன்றி.